எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலனை தரும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தை மாதம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? தை மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வருதுங்க. அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை, செவ்வான்றவர் மீனராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி. செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. கடக ராசியில், மகர லக்னத்தில். இப்போது மீன ராசியாதிபதி குருவும் மீன ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கிட்டத்தட்ட தை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா 2.5 நாள் தான் கணக்கு. நமக்கு குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை, குரு சந்திர யோகம், அருமையான ஒரு நேர காலங்கள். திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 12 வருடம் ஆகுதுங்க, 7 வருடம் ஆகுதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துங்க, எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்குதுங்க, எங்களுக்கு புத்திர செல்வம் இருக்குமா இருக்காதான்னு தெரியலிங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நேரம். புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் புத்திர காரகனுடைய சாரத்தில் இருக்கிறதும், புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கிறதும் மிக சிறந்த நேரம், அருமையான நேரம். இந்த பொங்கல் வரக்கூடிய தை மாதம், இந்த தை மாதத்தில் நீங்கள் தம்பதிகளாக இருக்கிறீங்க. அடுத்த தை மாதத்தில் 100% சொல்கிறேனுங்க, தாய் தந்தை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர், ஒரு பதவி, ஒரு அமைப்பு 100% இந்த பிரபஞ்சம் தரும். புத்திர செல்வம் இல்லாத நண்பர்களுக்கு தை 1, 2, 3 இந்த 3 நாளில் கண்டிப்பாக அந்த மிராக்கல் நடக்க போகுது. 100% நடக்க போகுது. அது இயற்கையோ செயற்கையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் கண்டிப்பாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரம். இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குங்க. மீனராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், குடும்பஸ்தானாதிபதி, உடல்ஸ்தானாதிபதி. அந்த செவ்வாவுக்கு சாரம் கொடுத்தவர் இந்த குருதானங்க. புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 91 டிகிரியில் செவ்வாய், 92 டிகிரியில் சந்திரன். சந்திரமங்கல யோகம் 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம். குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், உடல்ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுக்கும் புத்திரஸ்தானாதிபதிக்கும் குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் இந்த மிராக்கல் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதுபோக பூர்வீகத்திலிருந்து எங்களால் வெளியே போக முடியலைங்க, பூர்வீக சொத்து பிரிக்க முடியலைங்க, பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, அப்படி நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரம் சிறந்த நேரம். மீனராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியல, பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாசல் வாங்கி கொடுக்க முடியல, செய்ய முடியல என்ற ஆதங்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கான நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாசல் வாங்கி கொடுக்கறதுக்கோ அல்லது திருமண ஏற்பாடுகள் செய்கிறதுக்கோ இது சிறந்த நேரம். மீனராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்குது. அதுபோக மீனராசிக்கு உண்டான இன்னொரு பிராப்தம் என்னன்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனாக வருவார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் சூரியன் பிராப்தமாக வருவார். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் 6க்குடையவர், ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. 11வது பாவகத்தில்
உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையில் வரார். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்ததோ, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வரதோ, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இருந்திருந்தா வரக்கூடிய தை மாதத்தில் அந்த சங்கடங்கள் நீங்கிடும். மனசனுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க. அப்போ சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக வரக்கூடியது தை மாதம். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் புத்திர செல்வத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு, 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பூர்வீகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கு, பகை நீங்கிறதுக்கு, ஒரு தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, அண்ணந்தம்பிகளுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அந்நிய ஆட்களால் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கான வாய்ப்பு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பகை நீங்கும். இல்லை உடம்புல நாள்பட்ட நோய் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியல, என்ன தொந்தரவு இருக்குதுன்னே தெரியல, ஆனால் உடம்புல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, வைக்காத வேண்டுதலை கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ண காசெல்லாம் செம்பாகி போச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மன ரீதியாக இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், ஏன் உங்கள் உடம்புல இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், தை 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார ஆதாரம் என்ன சார் சொல்லுங்கள் சார்? 6வது பாவகத்துக்கு அதிபதி, 6வது பாவகத்துக்கு அதிபதியுடைய சாரம் வாங்கி 11வது பாவகத்தில் பகை பெற்று நீச்சத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவுடைய பார்வை வாங்கி குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய சூழலால் பலம் இழந்து போயிடுவார் ஆறுக்குடையவர். அந்த சூழலால் இந்த பகைகள் நீங்கிறது, உடல் ஆரோக்கியம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும். சொல்லுவோம் இல்லையா, சாமியே வரம் கொடுக்குதுயா, பூசாரி வரம் கொடுக்க மாட்டேன்றாரு, கொடுக்குறவன் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் அல்லவா. அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் முடிவுக்கு வரத்துக்கான நேரங்க இந்த நேரம், தை 1லிருந்து தை 9 வரைக்கும். சார் நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க, இனிமையாக இருக்குதுங்க, ஆனந்தமாக இருக்குதுங்க, இது நடக்குமா? உணர்ந்து சொல்லுங்கள், அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி தானே நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். 9ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரத்தில் வரார். இந்த பாகப்பிரிவினைன்னு ஒரு விஷயம் சொன்னேன் கேளுங்க. அதுபோக பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பாகப்பிரிவினையாக இருந்தாலும் சரி, அது இதுக்கு முன்னாடியே நேரம் நல்லா இருக்குது, அதிகபட்சம் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற நண்பர்களுக்கு தன்னுடைய தொழிலில் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான நேர காலங்களுங்க இந்த நேர காலங்கள். எப்படின்னா, 9ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம். அப்போ 280 டிகிரியில் சூரியன் இருப்பார். 280 டிகிரியிலிருந்து 293 டிகிரி வரைக்கும் சூரியன் வருவார் திருவோணம் நட்சத்திரத்தில். அப்போது சூரியன் பகை பெற்றிருந்தாலும் 5வது பாவகத்துக்கு அதிபதி சாரம் வாங்கி 5வது பாவகத்தை பார்ப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். பூர்வீகத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் நல்லா இருக்கும். இல்லை பாகப்பிரிவினை செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் நல்லா இருக்கும். இல்லை பூர்வீகத்தை மாற்ற போகிறேனுங்க, அதில் வழக்கு இருக்குதுங்க, வம்பு வழக்கு இருக்குதுங்க அப்படின்னா இந்த சங்கடங்களெல்லாம் நீங்கிவிடும். இந்த நேரத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு அப்பாவுக்கு ஏற்பட்ட தொந்தரவு எனக்கு இருக்குதுங்க, அம்மாவுக்கு ஏற்பட்ட தொந்தரவு எனக்கு இருக்குதுங்க, உடல் ரீதியாக. பூர்வீகம்ன்றது மண்ணு மனம் மட்டும் சொல்கிறது இல்லையே, உடம்புல இருக்கிற நோய்க்கு கூட இப்படி சொல்கிறாங்களே. உடம்புல ஏதாவது நமக்கு ஒரு தொந்தரவு இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த தொந்தரவு இருந்திருக்குதா கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய கர்மா நீங்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்பா செஞ்ச கர்மாவாக இருக்கட்டும், தாத்தா செஞ்ச கர்மாவாக இருக்கட்டும்,
சங்கடங்கள் நீங்கும் அப்படின்ற மாதிரி கர்மா நீங்கக்கூடிய நேர காலங்கள் இந்த நேர காலங்கள் மிக சிறந்த ஒரு நேர காலங்களாக இருக்கும். அதே மாதிரி வியாபார ரீதியாக இருக்கிற தடைகள், தொழில் ரீதியாக இருக்கிற தடைகள், வாழ்வாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்க. வாழ்க்கைக்கு இதுக்கு முன்னுக்கே சொன்னேன், தை 1ஆம் தேதியிலிருந்து தை 9ஆம் தேதிக்குள்ளார வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருந்தால் மட்டும் போதுமா? வாழ்வாதாரம் வேணும் இல்லை? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒரு பேப்பரில் சக்கரைன்னு எழுதுனா அது இனிக்காது. உணரும் போது தான் இனிக்கும், சாப்பிடும்போது தான் இனிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை விட வாழ்வாதாரம் 9ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணுமோ அது செய்திடும். நேர காலங்கள் சாதகமாக இருக்குதே, ஆஹா ஓஹோன்னு இருக்குதே அப்படின்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் உக்காந்துக்கிட்டோம்னா வேலை முடியுமா? ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடனாலும் 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு போகிறதில்ல, 10 பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு போகுது. முயற்சி பண்ணலையா? 10 பேரும் முயற்சி பண்ணவங்க தான். முயற்சியோடு நம்மளுடைய நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். நேரம் சரியாக இருக்குதுன்னு முயற்சியே பண்ணலைன்னா வேலைக்காகாது. முயற்சி பண்ணவங்களே முன்னுக்கு போகலை, நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தான் முன்னுக்கு போக முடியுது. எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா வேலைக்காகாது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான பாதையில் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே, ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1லேருந்து தானுங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 1000 பேர் வேலை செய்கிறாங்க, 2000 பேர் வேலை செய்கிறாங்க, 5000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க 5லேருந்து தான் 500க்கு போயிருப்பாங்க, 5000த்துக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பின்னுக்கு பிரகாசமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி 22 தேதிக்கு மேலே சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரத்தில் வரும் பொழுது தனஸ்தானாதிபதி செவ்வாய் 4வது பாவக சுபஸ்தானத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளியூர் போகக்கூடிய யோகம், இது எல்லாமே 22 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் வரும். ஏன்? ஒரு மண்மனம் வாங்கக்கூடிய யோகம், இல்லை இருக்கிற வீடு வாசல் புதுப்பிக்கக்கூடிய யோகம், இல்லை புதுசாக வாங்கக்கூடிய யோகம். மனக்கோட்டைன்றது நம்ம எல்லாரும் கட்டத்தானே செய்கிறோம். மனக்கோட்டைன்றது என்னங்க? மனசுக்குள்ளே நம்ம கோட்டை கட்டி வச்சுருப்போமே, மனக்கோட்டை. அப்போ நெசத்தில் கோட்டை கட்டுறதுக்கான நேர காலங்கள் வருமா அப்படின்னா தை மாதம் 22ஆம் தேதி சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கும் பொழுது சூரியன் மங்கள யோகம். சாரத்துக்கு ஏன் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாதுங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ராசிக்குண்டான பலன் சொல்கிறவங்க. ராசிக்குண்டான பலன் சொல்கிறது பொது பலன். அந்த ராசிக்கு 6வது பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது, 9வது பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குது, 2ல் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்குது, அதை கொண்டு சொல்லக்கூடிய பலன் தான் சரியாக இருக்கும். மாட்டுக்கு பல்லு முக்கியம், மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம், நட்சத்திரம் முக்கியம். 27 நட்சத்திரம், 108 பாதம். இந்த 108 பாதம் கொண்டது தான் 12 ராசி. 27 எண்ணிக்கை, அது நம்ம பாதமாக வரும் பொழுது 108 எண்ணிக்கையாகுது. 108 ராசியாக வரும்போது 12 தான் வருது. அப்போது இந்த 12 ராசிகள் அப்படின்றது பிரதானமாக இருக்கிறது பூமி. இந்த ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பூமின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரதானமாக பூமி. இதுக்குள்ளார தான் வரக்கூடிய தை மாதத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான நேரம் இருக்குது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணலைன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருப்பீங்க. முயற்சி செய்யுங்க, 100% அடுத்த லெவலுக்கு வருவீங்க. புத்தர செல்வத்துக்கு எந்த நேரம் சொல்லியிருக்கிறேன், தொழில் வளர்ச்சிக்கு எந்த நேரம் சொல்லியிருக்கிறேன், பூர்வீக தொழிலுக்கு எந்த நேரம் சொல்லியிருக்கிறேன், பாகப்பிரிவினைக்கு ஒரு நேரம் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேர காலங்கள் சொல்லியிருக்கிறேனுங்க. ஏன்? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம். 4வது பாவகத்துக்கு அதிபதி புதன், 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி புதனாதித்ய யோகமாக வராங்க. தை 11ஆம் தேதியிலிருந்து தை 29 தேதி வரை படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம்.
அப்போது இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் எல்லாருக்கும் எல்லா வழிமுறைகள் எல்லா பலனும் கொடுத்தாலும் பயன்படுத்திக்கிறதுக்கான சூழலுக்கு நீங்கள் வரணும். அதை மட்டும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி நண்பர்களே, இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.